அப்படியே போயிருங்க, டாடா பை பை. ஸோ இந்த ரூல்ஸ் வச்சு தாங்க நம்ம டெஸ்ட் பண்ண போறோம். இது போட்டா 6 பேர்ல இல்ல 5 பேர் முடியும். ஏரியா ஃபேமிலிஸ் எல்லாம் அப்படி இருக்கீங்க, சொல்ல நல்லா இருக்கீங்க. ஸோ இன்னைக்கு ட்ரிப் நம்ம எங்க வந்திருக்கோம்னா வர்கலா தாங்க வந்திருக்கோம். ஸோ வர்கலாக்கு வந்து நம்ம அந்த மோட்டோ லாக் பண்ணல. அதோட என்ன பண்ணா அன்எக்ஸ்பெக்டட் பண்ணாங்க. ஸோ இதெல்லாம் ஃபேமிலியோட வந்திருக்கோம். ஆல்ரெடி வந்து ரொம்ப நேரம் ஆச்சுங்க. ஸோ 1 hour ஆச்சு. லாக் வந்து 1 hour கழிச்சு ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸ்டார்ட் பண்ணுறேன்னா நம்ம வந்து இந்த மாதிரி பப்ளிக் பிளேஸ்ல இந்த மாதிரி லாக் பண்ணதே இல்லைங்க. நம்ம மோட்டோ லாக் பண்ணி பழகிட்டா. ஸோ மோட்டோ லாக் பண்ணி பழையனால இந்த மாதிரி பப்ளிக்கா இருக்கிறதுல நான் ஒரு நர்வஸ் பண்ணிங்க. அப்புறம் அவங்கள லாக் பண்ண முடிச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா பின்னாடி ஒரு லூஸ் இருக்கு பார்த்தீங்களா, இதாங்க காரணம். பின்னாடி ஒரு லூஸ் இருக்கு பார்த்தீங்களா, இதாங்க காரணம். இந்த பாடி ஷோட அப்படியே பேக் பண்ணி வெளியில பாஸ் பண்ணுங்க. அவன் சவையர்னால இந்த இதுவும் ஆகாத தம்பி எதுவும் ஒன்றும் பண்ண முடியாது. ரொம்ப பெரிய மோட்டிவேஷன் சொல்லலாம். ஒரு மோட்டிவேஷன் பண்ணலாதாங்க விவசாயி பிளான் பண்ணாங்க. நம்ம ரியா ஃபேமிலிஸ் மிஸ் பண்ணுறது. ரியா ஃபேமிலிஸ் நிறைய பேர் நம்மளோட பிளாக் பார்த்துட்டு இருக்கீங்க. வீடியோ ஃபுல்லாக வேற லெவலில் என்ஜாய்மெண்டோட வேற லெவலில் என்டர்டைன்மெண்டோட கொண்டு பண்ண முடிவு பண்ணிருக்கீங்க. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் கேட்டீங்கன்னா இந்த பீச் நாங்கள் ஃபன் பண்ண போறோம். யாரோட போறோம் நம்ம பின்னாடி இருக்க நம்ம லூஸ் கூட ஃபன் பண்ண போறோம். இல்லை அந்த ஒரு அக்கா கேமரா திட்டு போதில்ல சொல்றான் கேமரானா அந்த மாதிரி நான் கேட்கலாமாடா. கேமரா இல்லடா, வாட்டர் என்னன்னா பாத்தீங்கன்னா ரொம்ப தூரத்துல ஒரு அக்கா மாதிரி கேட்க போறாங்க. அவங்க என்ன கையில ஒரு வாட்டர் பாட்டில் கொடுப்பாங்க. அது என்ன லைட்டா கேமரா மாதிரி இருக்கா. அதனால அந்த மாதிரி கேமரா வாங்கிடலாம் மேடம். அந்த அக்கா இவ்வளவு அழகா கொண்டு போயிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி என்ன கலாச்சிருந்தா பார்த்தா வாட்டர் பாட்டிலுங்க. இங்கதான் நம்ம வைக்க போறோம். பீஸை கட்டி முடிக்கிட்டோம். கட்டி முடிச்சதுக்கு அப்புறம் பெரிய அப்பா வைக்கலாம். ஸோ ரெடி ஆயிட்டு இருக்குங்க. ஓகே, இந்த லூஸ் மட்டும் ரெடி பண்ணிட்டு இருக்கு. பாத்தீங்கன்னா அங்க ஒரு வரைஞ்சிருக்கு. ஆர்டிஸ்ட் லெவல்லாம் இங்க வேற லெவலில் காமிச்சிருக்கேன். ஆனா என்ன வரைஞ்சிக்கிட்டே எனக்கு தெரியல. அம்மனா அம்மன் எல்லாம் எப்படி இருக்காது. இது அம்மன் பார்த்தா அவ்வளவுதான் சூசைட் பண்ணிக்குவாங்க. கீழே என்னைக்கு படிவாச கீழே உள்ள போச்சு, மேலதானே போவோம். இது வந்து இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது, சுரங்கப்பாதை கேரளா கோயிலா? நான் ஒரு ஐடியா சொல்றேன். இது சுரங்கப்பாதை தான். ஆனா இந்த கோயில் திறந்து வைக்க போறது நான் தான். எப்படி தெரியுமா? எங்க கோயில காணா. எங்கெல்லாம் கோயில அந்த இருக்கா. சோ கோயில எப்படி திறக்க போறோம்னா இந்த கோயில் ரொம்ப பிடிச்சிருக்கா. அதனால அந்த கோயிலை மட்டும் நான் அப்படியே எடுத்துக்கிறேன். நல்லா விளாடு. அப்படியே போயிருங்க, டாடா பை பை. ஜோதி முடிஞ்சு எல்லாத்தையும் யூடியூப்ல போட போறேன். நீ எல்லா வீடியோல வந்துட்டு இருக்க. சோ இப்ப நம்ம எங்க இருக்கோம்னா பீச்சுக்கு வந்துட்டோங்க. சோ பீச் ஆல்ரெடி நம்ம பீச்ல ஆட போட்டிருந்தோம். இப்ப பீச்ல எங்க இருக்கோம் கேட்டீங்கன்னா போட்டிங் காட்டாங்க வந்து போறேன். ஓகே சுறாமீனா இல்லையா? ஃபைனலா நம்ம போட்டிங் இருக்கிறதுக்கு வந்துட்டோங்க. முன்னாடி கடலுங்க, முன்னாடி வந்து போட்டிங் போறோம். பட் ஆனால் இதுவும் கடல் மாதிரி தான் இருக்கு அப்படின்னு சொல்ல மாட்டேன். நான் அவ்வளவு பெருசா இருக்குங்க. போட்டிங் எங்க இல்ல பண்ணிருக்காங்க. சோ போட்டிங் வந்து இங்க ஒரு இடத்துல இருக்கு. அதோ ஆனா தெரியுதாங்க அந்த போட்டு தான். அந்த போட் வச்சு பின்னாடி வந்து ஏர் போட் இருக்கும். அதுல நம்ம உட்காரச்சுருவாங்க. பட் ஜாக்கெட்ஸ் என்னன்னா அது வந்து ஓவர் ஸ்பீட்ல போவாங்க. பயங்கரமா அடிச்சிட்டு இருக்கீங்க. போட்டு கண்டிப்பா கீழே விழுந்து தட்டுவாங்க. இப்ப விழுந்து ரிஸ்க் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாத்தையும் திருப்பி போட்ல ஏத்திருக்காங்க. என்ன பிரச்சனைனா உள்ள விழுந்தா ட்ரெஸ் இல்ல உள்ள விழுந்து எனக்கு ஆல்ரெடி ஸ்விம்மிங் தெரியாது. இதனால எனக்கு ரொம்ப பயங்க. சோ பட் நம்ம லாக் பண்ண முடியாது. நம்ம வாட்டர் ப்ரூஃப் கேசட் எதுவுமே எட்டும் இல்ல. கோப்ரோக்கும் வாட்டர் ப்ரூஃப் எதுவும் இல்ல. பட் இது அவ்வளவா ரிஸ்கா இருக்குங்க. எனக்கு வந்து ரிஸ்க் எடுக்க வரும்ல. பட் இன்னொரு நாளைக்கு கண்டிப்பா பண்றோம். எல்லாமே பக்காவா எட்டு வந்து கண்டிப்பா பண்றோங்க. ஸோ நம்ம ஃபேமிலிஸ்ல போறாங்க. அது பூரா நம்ம பார்த்து என்ஜாய் பண்ண போறோம். ஃபன் பண்ணுவாங்க. எல்லாத்தையும் உள்ள தள்ளி விட்டு அதை நம்ம கேப்சர் பண்ண போறோங்க. அங்க இருக்குது வந்து அதுவும் வந்து தண்ணியில அங்க லேண்ட் ஆகும். ஸோ அதுவே போலாம் பார்த்தோம்னா அது த்ரில்லிங்கா இருக்கும். பட் என்னன்னா திருப்பி தண்ணியில வந்து லேண்ட் ஆகும். நம்ம மட்டும் தனியா இருக்கும், தண்ணியில இறங்குவோம். ஸோ அதுவும் கொஞ்சம் இதாத்தாங்க இருக்கு. பயன்ற அப்படின்னு வந்து கேட்டீங்கன்னா ஆக்சுவலி நான் வந்து சும்மா கேரளா ஊருக்குள்ள எப்படி இருக்கும், எந்த மாதிரி இருக்கும், ஸோ இந்த சைட்ல இருக்கிற பூரா வியூ, இந்த வியூவை பார்த்து என்ஜாய் பண்றதுதாங்க நான் வந்தேன். பாத்தீங்களா
போறாங்க பாரு. இந்த மாதிரி தாங்க, இந்த மாதிரி எட்டுலாம் போட்டு காப்பாங்க, பின்னாடி இப்படி வரிசையா உட்கார வச்சு இந்த பாத்தீங்களாங்க, இதே மாதிரி தாங்க கீழே உள்ள தட்டி கூட்டி போவாங்க. இந்த மாதிரி நம்ம போனோம்னா நம்ம கிட்ட ஒரு வாட்டர் கேமரா வேணும். பட் இன்னொரு கேமரா வந்து போட்ல நம்ம யாராச்சும் ஃபேமிலியில ஒரு ஆளை ஏற்றி விட்டு வேற லெவல்ல அன் பண்ணி வீடியோ பண்ணலாம். பட் ஆனா அவ்வளவு ரிஸ்க் தான். அங்க ஒருத்தர் இப்ப மேல கையில பறக்க விட்டுருக்காங்களே, அவங்களே தண்ணியில லேண்ட் பண்ணுவாங்க. எல்லாமே கொஞ்சம் என்ஜாய்மெண்டாலும் இருக்கும். பட் ஆனா அது நிறைய ரிஸ்க் இருக்குங்க. பட் நம்ம வீடியோ பண்றதுக்கு நம்ம கிட்ட எந்த எக்யூப்மெண்ட்ஸுமே நம்மகிட்ட இல்ல. அதனால தாங்க நம்ம பண்ண போறது இல்ல போட்டிங். ஐ மீன் சிங்கிள் போட் இருக்குங்க, சிங்கிளாவே நம்மளாவே இது பண்ற மாதிரி. பட் எனக்கு அவ்வளவா இன்ட்ரெஸ்ட் இல்ல. பட் நீங்க சொல்லுங்க, உள்ள போலாமான்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்க. இன்னொரு வீடியோ இதே மாதிரி மேக் பண்ணி கேரளா ட்ரிப் ஸ்டே போட்டு இந்த மாதிரி நிறைய ஃபன் பண்ணி 2 days வேற லெவல்ல எங்க போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணி வேற லெவல்ல பண்ணலாங்க. இப்போதைக்கு இல்ல, நீங்க சொன்னீங்கன்னா கண்டிப்பா பண்ணலாங்க. இப்ப எங்க போறோம்னா அந்த போட்டிங் நடக்கிறதுக்காக போவோம். இந்த மாதிரி இடத்துக்கு வந்தீங்கன்னா ரோட்ல நடந்து போறப்ப கேர்ஃபுல்லா நடந்து போங்க. ஏன்னா கேரளால வந்து பஸ்ஸஸ் வந்து ஓவர் ஸ்பீட்ல பயங்கரமா ஓடிட்டு இருக்காங்க. சோ வியூ நல்லா வேற மாதிரி இருக்கு. இந்த பக்கம் நடுவுல பிரிட்ஜ். பட் உங்க காமிக்கிறீங்க இந்த பாரு இந்த மாதிரி தாங்க. சோ இப்ப பாருங்க, கண்டிப்பா கீழே விழுவாங்க. அவங்களே வேணுமே கீழே தள்ளி விடுவாங்க. பாருங்களேன், போயிட்டு வந்துருச்சு. முடிஞ்சா தனி போட் ஒண்ணு, இது ஒண்ணு. சோ நம்ம இந்த லூஸ் வந்து இந்த போட்ல போதாங்க, இதுல ஒரு ரவுண்டு போதான். அப்புறம் அந்த வாட்டர் போட், இந்த போட்டா ஷூட்டிங் போதாங்க. அந்த போட்டு தான் நான் போலான்னு இருந்தேன். பட் ஆனா நம்ம இந்த போட்டு போறதான் பிளான். இது போனா நான் வரலான்னு இருந்தேன். பட் சோ நான் வந்து இந்த அங்க போலாம் ஆசை. பட் பாக்கலாங்க உள்ள போய் எவ்வளவு பிரைஸ் பண்றாங்க, எவ்வளவு சார்ஜ் பண்றாங்க, ஒவ்வொரு போட்டுக்கு என்ன எவ்வளவு பிரைஸ் பண்றாங்கன்னு டீடைல் விசாரிக்கலாங்க. சோ இங்க பென்சில் பலூன், இது வந்து பென்சில் மாதிரி இருக்கும். சோ நம்ம ரியா ஃபேமிலிஸ் தாங்க, நம்ம கை காமிக்கிறாங்க. சோ அங்க வெயிட் பண்ணலாம். ஓகேங்கா, இந்த வாரம் அங்கதாங்க வரோம். நம்ம ரியா ஃபேமிலிஸ் தாங்க. எனக்கு ஹேர் தாங்க கடுப்பாகுது, பறந்துகிட்டே இருக்குங்க. ஒரு வாரத்துல நிக்க மாட்டேங்க ஸ்டேபிளா. நானே இந்த பக்கம் நான் இப்படி ஹோல்ட் பண்ணி சீவுறது, இந்த பக்கம் நிக்க வச்சிருக்கேன். எப்படியோ இந்த போட்டா 6 பேர்ல இல்ல 5 பேர் முடியும். ஓ மோட்டர் ஆட்டோமேட்டிக். நான் உங்களுக்கு போட்டை காமிக்கிறேன். இப்ப என்னன்னா இந்த போட்டை பிளான் பண்ணாங்க. இந்த போட் என்னன்னா 5 மெம்பர்ஸ் தான் முடியும். ஆல்ரெடி ஒருத்தவங்க உட்காந்து தருவாங்க. நம்ம 6 மெம்பர்ஸ் இருக்கோம், எல்லாமே அன்கம்ஃபர்டபுள் இருக்கு. பட் என்னன்னா இது தனியா போலாம், 2 பேர் போலாம். பெடல் பண்ணிட்டு போற மாதிரி. அங்க போனீங்கன்னா அது வந்து பேராசூட் போட் ஒன்று இருக்கு. சோ இந்த லூஸ் வச்சுதாங்க நம்ம டெஸ்ட் பண்ண போறோம். வந்து இந்த லூஸை அனுப்பி விட்டு எந்தெந்த போட்ல போகணும் ஆசையா இருக்கும் அந்த போட்ல ஃபுல்லா இதை அனுப்பி விட்டு செகண்ட் டாங்க நம்ம போறோம். பென்சில் பலூனா 2 பலூன் இருக்கு. எந்த பலூனு? பென்சில் பலூனு. அதுல மொத்தம் 6 மெம்பர்ஸ் போற மாதிரி இருக்கும். போனா பென்சில் பலூன் தான் போவேன்னு இருக்குங்க. சோ போறியா? கன்ஃபார்ம் போறியா? லூஸ் வந்து எங்க போகுது? அந்த பென்சில் பலூன் அனுப்ப அது வந்து பெடலிங் போடுங்க. 2 பேர் போற மாதிரி ஒன்று இருக்கு. சோ அதை ட்ரை பண்ண போதாங்க. பேராசூட் போட்டிங்க்கு 2500 சார்ஜ் பண்றாங்க. 2500 நீ வாங்க போங்க, அவை லிஸ்ட்டை பாத்துருவோம். ஸோ பிரைஸ் லிஸ்ட் வந்து இங்க இருக்குங்க. ஸோ இங்க பார்க்கலாம். ஸோ பனானா ரைட்டுக்கு வந்து அந்த பென்சில் கோட் சொன்னாங்க. அது வந்து 1000 rupees பெர் ஹெட்டுக்கு. ஒரு ஆள் 1000 rupees. ஜெட்டுக்கு வந்து பெர் ஹெட்டுக்கு வந்து சிங்கிள் ரவுண்ட்னா 1200ங்க, டபுள் ரவுண்ட்னா 2000 போட்டுருக்காங்க. அப்புறம் வந்து பம்பர் ரைடுக்கு வந்து பெர் ஹெட்டுக்கு வந்து 1000 சார்ஜ் பண்றாங்க. ஸ்பீட் போட்டுக்கு வந்து 2000 சார்ஜ் பண்றாங்க. சஃபாரி போட் வந்து சிங்கிள் ரவுண்ட் தானே, சிங்கிள் ரவுண்டுக்கு 1500 சார்ஜ் பண்றாங்க. இந்த மாதிரி நம்மளாவே துடு போட்டு போடணும்னா சிங்கிளா போனோம்னா 800, டபுளா போடணும் 1200 சார்ஜ் பண்றாங்க. சரி என்னாச்சு? வாட்டர் போடு போலையா? வாட்டர் போட்டு சாரிப்பா, கொஞ்சம் டிஸ்டர்ப். சாரி வளர்க்கேன். வாட்டர் போட்டு என்னாச்சு? நம்ம ஏரியால இருக்க மாதிரி கேரளாலாம் வீடு இந்த மாதிரிலாம் எப்படி இருக்கும்னு எனக்கு தெரிஞ்சுக்கிறோமா ஆசைங்க. நம்ம ஹில் ஸ்டேஷன் நிறையவே போயிருக்கோம் கேரளால. ஹில்ஸ் இல்லாம இந்த கடல் பகுதியெல்லாம் எப்படி இருக்கும்? ஆனா நிறைய இடம் இருக்குங்க, எக்கச்சக்க இடங்கள் இருக்கு. இது ஒரு விதமா ஒரு மாதிரி ஜாலியா தாங்க இருக்கு. வேற லெவலில் இது ஒரு விதமா ஜாலியா தாங்க இருக்கு.